அனைவருக்கும் வணக்கம். இப்போது இக்னோவில் என்ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டடி மெட்டீரியல் புக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து எப்போ வரும் அண்டு அது எப்படி வர்றதை ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இக்னோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. அஃபிஷியல் வெப்சைட் igno.ac.in. ஸோ இதுதான் இதோட ஹோம் பேஜ். இப்படி தான் இருக்கும். இது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல வந்து இக்னோ ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த இன்டர்நெட்டு ரொம்ப ஸ்லோன்னு நினைக்கிறேன். எதையுமே ஒழுங்காக வரமாட்டேங்குது. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் எந்த செஷனில் அட்மிஷன் போட்டிருக்கீங்களோ அது இங்கே காட்டும். ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் கீழே ஜனவரி 2024, ஜூலை 2023, ஜனவரி 2023, ஜூலை 2022. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜூலை 2024 இருந்தீங்கன்னா அது அந்த இடத்துல காட்டும். ஸோ இப்போ லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கான செஷன் வந்து அப்படியே காட்டுது. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜூலை 2023 அந்த செஷனில் அட்மிஷன் ஆகிருக்கும் அப்படின்னா ஸோ அந்த செஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த எந்த செஷனில் நீங்கள் அட்மிஷன் ஆனீங்களோ அந்த புக்கு மட்டும்தான் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஒருவேளை ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரீரிஜிஸ்ட்ரேஷன் செஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போது நான் ஜூலை 2023 அட்மிஷன் ஆனேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் புக்கை வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ என்ரோல்மெண்ட் நம்பரை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து முடித்தோடனே இங்கே பாருங்கள் வந்துருச்சு. ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் அதோட கோடு, அதுக்கப்புறம் என்ன மீடியம், இந்த பார் கோடு இதெல்லாம் ஓகே. இந்த லாட் நம்பர், ரிமார்க்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த இதில் பாருங்கன்னா எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி 11 நவம்பர் 2023. இந்த டேட்டில் டெஃபினட்டாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ண அட்ரஸ்க்கு த்ரூ போஸ்டர் மூலியமாகவே வந்து வந்துடுதுங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. பக்காவாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றாங்க. என்ன பிரச்சனைனா இது வந்து ஆகஸ்ட்டில் அட்மிஷன் ஆனோம். அதாவது இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை செஷனில் தான் அட்மிஷன் ஆகணும். ஆனால் ஜூலையில் அட்மிஷன் பண்ணலை. அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஜூலை, ஆகஸ்ட். ஸோ ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அட்மிஷனை. ஸோ ஆகஸ்ட் கடைசியாக அந்த லாஸ்ட் டேட்டில் தான் அட்மிஷன் போட்டுச்சு. ஸோ ஆகஸ்ட் லாஸ்ட்டில் அட்மிஷன் போட்டதால் செப்டம்பர், அக்டோபர் 2 மாதம் கழித்து தான் புக்கே வந்து வீட்டு அட்ரஸ்க்கு வந்துச்சு. ஒருவேளை ஜூலைலேயோ இல்லை ஜூன்லேயோ இல்லை மே மாதமே அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜூலை செஷன் வந்து ஜூன் மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போது ஜூன் மாதமே நம்ம இயர்லியாக போய்ட்டு அட்மிஷன் ஆனோன்னா சீக்கிரமாக ஸ்டடி மெட்டீரியல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ லேட்டாக அட்மிஷன் ஆனதால தான் ஸோ இந்த நவம்பர் மாதம் நமக்கு டெலிவரி ஆச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸ்டடி மெட்டீரியல் வந்து அதாவது புக்ஸ் வந்து எப்போ டெலிவரி ஆகும் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி நம்ம இது பார்த்துக்கலாம் இது மூலிமா. ஸோ தேங்க்யூ வெரி மச். அவ்வளோதான் இந்த வீடியோ.